தமிழரின் வரலாற்றில் நம்ம எத்தனையோ வீரர்கள் வீர மங்கையின் வரலாறை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீர மங்கை தனது உயிரையே தீயாக மாற்றி எதிரின் ஆயுத கிடங்கை அழித்த ஒரு தற்கொலை போராளியாக மாறிய நமது வீரத்தாய் குயிலியை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1776 வேலுநாச்சியோட கணவர் சிவகங்கை சீமையோட மன்னர் முத்து வடுகநாதர் அவர் பிரிட்டிஷரால கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் ஒரு 8 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை வாழ்றாங்க. அதே இடத்துலதான் குயிலியும் இருக்கா. அப்போ ஒரு நாள் வேலுநாச்சியாரோட சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என்றவரு குயிலியை கூப்பிட்டு ஒரு உதவி செய்வியா குயிலின்னு கேக்குறாங்க. சொல்லுங்கள் ஐயா. அவங்களும் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, நீ உன் ஊருக்கு செல்லும் போது, உன் ஊருக்கு போகும்போது, பாசாங்கரைன்ற ஊருக்கு போகும்போது நான் ஒரு கடிதத்தை தரேன். அது அந்த சிவகங்கை அரண்மனையில அருகில ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல மல்லாரி ராயன் ஒரு ஆள் இருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டியான்னு ஒரு உதவி கேக்குறாங்க. குயிலியும் சரி உதவி மனப்பான்மையில அவளும் வாங்கிக்கிறான். சரிங்க ஐயா கொடுங்க, நான் கொடுத்துறேன்ட்டு வாங்கிக்கிறான். குயிலி பண்ண முதல் சம்பவம் அதை பத்திட்டு பார்க்கலாமா? அன்னைக்கு நைட்டு குயிலி ஒரு கையில குத்திட்டியை எடுத்துட்டு நேரா வெற்றிவேல், யாரு வேலுநாச்சியோட சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு வேலுநாச்சியரும் உங்க படையினரும் பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு ரத்த வெள்ளத்துல அந்த வெற்றிவேல் என்ற ஒரு உடல் மிதத்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா குயிலி அவருக்கு ஒரு குத்திட்டியும் இன்னொரு கையில ஒரு கடிதத்தையும் வச்சுட்டு ஒரு தலைவிரி கோலமாக கண்கள் செவக்கு நின்று இருக்கா. அப்போ உடனே வேலுநாச்சியரோட காலில் போய் உளுந்து கடிதத்தை கொடுக்குறாங்க வேலுநாச்சியர்கிட்ட. வேலுநாச்சியர் கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. அதுல படிக்கிறப்பதான் தெரியுது வேலுநாச்சியர் பத்தின சில குறிப்புகளை இந்த வெற்றிவேல் என்றவரு மல்லாரி ராயன்ற ஒரு ஆளுக எழுதியிருக்காங்க. அப்பதான் வேலுநாச்சியருக்கு ஒரு ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்தவர் நம்ம கூடயே சுற்றுலா நமக்கு துரோகியா இருக்காங்களேன்னு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு சைடு இந்த அவங்க வேலுநாச்சியார் மீதும் இந்த நாட்டின் மீதும் இவ்வளவு பற்றா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு குயிலியை பார்த்து வியப்படையாங்க. அப்பதான் குயிலி ஒரு 100ல ஒருத்தனா இல்லாம அவ தனியா தெரிஞ்சா. வேலுநாச்சியார் தனியா தெரிஞ்சு அவங்க வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மெய் காப்பாளராக, அவங்க உடல் காப்பாளராக குயிலியை அன்னைக்கு நியமிக்கப்படுகிறான். குயிலி பண்ண இரண்டாவது சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? ஒரு நாள் இரவு வேலுநாச்சியார் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப குயிலிக்கு தூக்கம் வராம அங்க இங்க நடந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு காலடி சத்தம் கேட்குது. காலடி சத்தம் கேட்ட உடனே இந்த குயிலி என்ன பண்றான், போய் ஒளிஞ்சுக்கிறான். என்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஒளிஞ்சுக்கிறான். அந்த கையவர் ஒருத்தன் என்ன பண்றான், வேலுநாச்சியார் கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வரான். அப்ப கத்தி எடுத்து ஓங்கும் போது குயிலி அந்த கத்தியை அவரோட கையால இப்படி பிடிச்சிடறான். அந்த கையவர் என்ன பண்றான், துள்ளும் போது அந்த கத்தி கை அறுத்துருது. குயிலியோட கையை அறுத்ததுனால இந்த ரத்தம் கொட்டுது. இதை தெரிஞ்சு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் எழுந்துடுறாங்க. சத்தம்லாம் கேட்டு வேலுநாச்சியார் எழுந்துடுறாங்க. எழுந்து பார்த்தா அந்த கையவர் என்ன பண்றான், ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுறான். சரி, அதுக்கப்புறம் வேலுநாச்சியாரோட மனதில் என்ன தோன்றுதுன்னா, தான் உயிரை கூட பொருட்படுத்தாம என் உயிரை காப்பாற்ற துணிஞ்சிருக்காங்க. அதனால குயிலி இன்னும் வேலுநாச்சியாருக்கு பிடித்தவளை ஆயிடும். நடந்த சம்பவத்து மூலியமா ஒரு மெய் காப்பாளராக இருந்த குயிலி பெண்கள் படை தளபதியா மாறுறான். அன்ற இரவு தான் வேலுநாச்சியார் அவங்கள பெண்கள் படை தளபதியா நியமிக்கிறாங்க. 8 ஆண்டு தலைமுறை வாழ்க்கை நிறைவேறி வருது. வேலுநாச்சியாருக்கு திப்பு சுல்தானால் நிறைய போர்க்கருவிகள், பீரங்கிகள், துப்பாக்கிகள் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு சிவகங்கை அரண்மனையை நோக்கி போருக்காக போறாங்க. போற வழியில மதுரையில மல்லாரி ராயன் இந்த வேலுநாச்சியோட படையை தடுத்து நிறுத்துறான். அவன் யாருன்னு பார்த்தா வேலுநாச்சியோட கணவர் முத்து வடுகநாதர் கொலையில ஒரு முக்கிய புள்ளி. அவன் தடுத்து நிறுத்துறான். அங்க போர் நடக்குது. அந்த போர்ல 1 மணி நேரத்திலேயே மல்லாரி ராயனை குத்தி கொலை செய்யப்படுறான். அந்த வெற்றியோடய இவங்க அடுத்து பார்த்தோன்னா ஆங்கிலேய தளபதி ஒருத்தன் ஜோசப் ஸ்மித் என்பவன் காளையார் கோயில்ல அங்க எதிர்த்து நிற்கிறான். அங்க நடக்கிற போர்லயும் நம்ம வேலுநாச்சியார் படையை வெற்றி பெறாங்க. அந்த வெற்றியோட மறுபடியும் போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகுது. என்னன்னு பார்த்தா சிவகங்கை அரண்மனையோட ஆங்கில தளபதி பாஞ்சோர் என்பவன் அடிக்கி ஒரு ஆள் எங்க காளையார் கோயில்ல இருந்து சிவகங்கை அரண்மனை வரைக்கும் அடிக்கி ஒரு ஆளை ஒரு போர் வீரனை நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த போர் வீரன்கிட்ட ஒரு நவீன முறையில இருக்க ஒரு துப்பாக்கிகள்லாம் இருக்கு. இவங்க வேலுநாச்சியார் படைகிட்ட அவ்வளவு ஒரு நவீன முறையில் இருக்க துப்பாக்கிகள், ஆனா
இல்ல. ஆனா அந்த ஆங்கிலேயர் படையினருக்கு ஒரு நவீன முறையில் இருக்கிற துப்பாக்கிகள் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது. அங்க அடிக்கு ஒரு போர் வீரன் வந்து அங்க நிக்கிறான். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, விருப்பாட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்துட்டோம், இங்க வந்து நம்ம தோத்துடக்கூடாதுன்ட்டு அங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் அந்த வேலுநாச்சியார் வந்து அவங்க நம்பிக்கையை வந்து கைவிடல. ஒரு தள்ளாத கிளவி வந்து அந்த வழியா வந்து வராங்க. வந்து வேலுநாச்சியார் வந்து வணங்கிட்டு அவங்க அந்த வேலுநாச்சியிடமும் ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. இன்றைய வந்து நவராத்திரி, நாளை மறுநாள் வந்து விஜயதசமி நடக்கிறதுனால கோட்டையில் உள்ள கோயில்ல ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு குழு வைக்கப்படுகிறது. குழுன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நிறைய சாமி பொம்மைகள் அந்த விஜயதசமி அன்னைக்கு வந்து நிறைய சாமி பொம்மைகள் அடுக்கடுக்கா வச்சுட்டு வந்து பார்த்தா அம்மனை வந்து வழிபடுவாங்க. அந்த மாதிரி வந்து குழு வைக்கப்படுகிறது. அந்த சமயம் மட்டும் மக்களுக்கும் முக்கியமா பெண்களுக்கும் உள்ள வந்து போறதுக்கு அனுமதி வந்து இருக்கு. அதை வந்து நீங்க பயன்படுத்தி உங்க பெண்கள் படை வந்து உள்ள போனாங்கன்னா வேற என்ன, வெற்றி நம்ம பக்கம் தான் அப்படின்றது இந்த கிளவி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வேலுநாச்சியாரை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்க வேலுநாச்சியார் படைக்கும் வேலுநாச்சியாருக்கும் ஒரு யோசனை, யார் இவங்க மட்டும் வராங்க ஒரு தகவல் வந்து சொல்றாங்கன்ட்டு இவங்க வந்து யோசிக்கிற நேரத்துல தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிளவி சொல்றாங்க, ஒண்ணுமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை வந்து விலகுறாங்க. அந்த நரைமுடியை விலகும் போது அந்த முடி வந்து கையோடு வருது. கடைசியா பார்த்ததான் தெரியுது அவங்க தான் குயிலி. அவங்க குயிலி என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாறுவேடம் விட்டு கோட்டைக்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்றத வேவு பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வேலுநாச்சியிடம் சொல்றாங்க. வேலுநாச்சியருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவங்க படையினரை நோக்கி சொல்றாங்க, வேற என்ன, நாளை மறுநாள் வந்து நாம போர் முரசிட்டு நாம போருக்காக போறோம், உள்ள வந்து அரண்மனைக்குள்ள போறோம் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிடறாங்க. நாளை மறுநாள் அன்னைக்கு விஜயதசமினால நிறைய ஆங்கிலேயர் படையினர் கையில வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து இல்ல, ஒரு சில பேருக்கு தான் இருக்கு. அவங்கள வந்து பாதுகாப்புக்காக நின்று இருக்காங்க. நிறைய துப்பாக்கிகள் வந்து ஒரு இடத்துல வந்து குமிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குமிச்சு வச்சிருக்காங்க. துப்பாக்கி வெடிபொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குமிச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா குயிலி வந்து பார்த்துட்டு வந்து அவளுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த யோசனை வெளியே சொன்னா இதை வந்து நிறைவேற்ற விட மாட்டாங்கன்ட்டு அவன் அந்த யோசனை வந்து அவளுக்குள்ளே வச்சிருக்கான். சரி, இவங்க வேலுநாச்சியார் படை வந்து இவங்க வந்து போறாங்க. போயிட்டு அம்மனுக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் பெண்கள் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறப்ப வேலுநாச்சியார் வந்து ஒரு கையை ஓங்கி வீரவேல் வெற்றி வேல் வந்து முழக்கமிடுறாங்க. இந்த பெண் வீரர்கள் வந்து கத்தி வளரி எடுத்து ஆங்கிலேயர் படையினர் வந்து பாத்தீங்கன்னா தாக்குறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில தளபதி வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா பாஞ்சூர் வந்து பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. திடீர்னு வந்து எல்லாம் சண்டை போடுற போர்க்களமா மாறிடுது. அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. உடனே வந்து சார்ஜ்னு சொல்லிட்டு அவர் 2 துப்பாக்கி எடுத்து அவர் பாட்டு சுடுறாரு. இவங்க வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, மேல பாஞ்சூரை நோக்கி இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க ஆங்கிலேய படையினர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அந்த துப்பாக்கி வச்சிருந்தாங்களே இடம், அதை நோக்கி வந்து இவங்க எல்லாம் ஓடி போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வெடி வந்து ஒரு சத்தம் வந்து கேக்குது. வேலுநாச்சியார் வந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு பெண் உடம்புல வந்து தீப்பற்ற வைத்து அந்த ஆயுத கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கி அடிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அது மேல வந்து விழுந்து துப்பாக்கி அந்த துப்பாக்கி வெடிப்புகள் எல்லாம் வந்து வெடிச்சு சிதறது. உடனே வந்து ஆயுதம் இல்லாம நிர்கதியா வந்து ஆங்கிலேயர் படையினர் வந்து நிற்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து சரணடைகிறாங்க. இந்த போர்ல வந்து மிகப்பெரிய வெற்றி பெறாங்க வேலுநாச்சியார். பெண் வீரர்களும் வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க படையினர் எல்லாம் வந்து மகிழ்ச்சியா வந்து கொண்டாடி இருக்கும் போது தான் குயிலியை வந்து பார்த்தீங்கன்னா பெண் வேலுநாச்சியார் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. குயிலியை வந்து வேலுநாச்சியார் தேட ஆரம்பிக்கும் போது குயிலி வந்து இல்ல. உடனே வந்து யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது குயிலியோட கண்கள் வந்து அந்த துப்பாக்கி வச்சிருக்க அந்த இடத்தை நோக்கியே இருந்தது. அவன் என்ன பண்ணிருக்கானா குயிலி இந்த துணிச்சல் வந்து யாருக்கு வரும்னு தெரியல, அந்த அளவுக்கு துணிச்சலா இறங்கி கோயில இருந்த அந்த நெய் வந்து அவங்க மேல ஊற்றி ஒரு எரிபந்தம், அங்க வந்து எரிபந்தம் மாதிரி இருக்கும், அரண்மனை எரிபந்தத்தை எடுத்துட்டு மேல போயிருக்காங்க. அந்த பால்கனி மேல போயிட்டு அங்க இருந்து வெற்றிவேல் வீரவேல்னு அவங்க உடம்புல வந்து தீய வச்சுட்டு அதுலயே வந்து துப்பாக்கி அந்த கிட்ட இருக்கு இல்லையா, துப்பாக்கி அந்த குதிக்க வச்சுட்டு அங்க வந்து குதிச்சிடறாங்க. அப்ப வந்துதான் தற்கொலை போராளியாக குயிலி வந்து மாறுறாங்க. அறிந்த அந்த வேலுநாச்சியோட வீர வெளிகள் வந்து அருவியாய் மாறியது. அவங்க மட்டும் இல்ல, சிவகங்கை சீமையே வந்து குயிலிக்காக அழுதது. எவ்வளவு ஒரு மாபெரும் தியாகம் பாத்தீங்களா. ஆனா இந்த காலத்துல நாம நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போனா என்னன்னு நாம கடந்து போறோம். ஆனா அப்ப நம்ம வீரமங்கை குயிலி அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம நாட்டு விடுதலைக்காகவும் அந்த போர்ல வெற்றி பெறணுன்றதுக்காகவும் அதன் உயிரையே தியாகம் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. இந்த காணொலியில வீரமங்கை குயிலியோட வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயம் நம்ம கதைப்போம்.